ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான பன்னீர் கிரேவி, சூப்பராகவும் அருமையாகவும் நல்லா கெட்டியாக கிரேவி ஸ்டேஜுக்கு ஒரு பன்னீர் கிரேவி. இது எப்படி செய்யலாம் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, எப்படி குயிக்காகவும் அருமையாக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துங்க. அதில் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து 4-5 கேஷ்யூ நட்டு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் வச்சு நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். அது பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் அதில் சிறிதளவு மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பன்னீரை இந்த மாதிரி இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை, 2 நிமிஷம் மட்டும் வதக்கிங்க. ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அது மாதிரி ஹார்ட் ஆகி போயிடும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் இந்த பட்டரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கிக்குங்க. லைட்டாக அந்த ஃப்ளேவர் அதில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிங்க. வதக்கிட்டு இது ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இதே ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து இதே நல்லா ஒரு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. கறிகிராமல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி, வெள்ளை பூண்டு இடித்து சேர்த்துட்டு இதே நல்ல ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு 4 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்த அந்த தக்காளி விதையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே அந்த ஈரப்பதம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துருவோம். நல்லா வதங்கி வந்ததும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்குங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து நமக்கு வச்சுருந்த மிக்சர் ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றிடுங்க. அடுத்து ஒரே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு கெட்டியான பருவத்துக்கு வந்துச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பன்னீரை அதில் சேர்த்துடலாம். பன்னீரையும் சேர்த்துட்டு அப்படியே ஜெண்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குயிக்காக ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு பன்னீர் கிரேவி. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரியான குயிக்கான ரெசிபிக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.